வாழ்க்கையில தீர்மானத்துல அண்ணால் உறுதியா இருக்காங்க. சில தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அடிச்சு விட்டுருவாங்க. மனுஷங்கிட்ட சொல்ற போய் பத்தாது ஆண்டவர்கிட்ட கவனிடுவாங்க, அடிச்சு விட்டுருவாங்க. பாருங்க ஏசப்பா, இது நடக்கட்டும் பாருங்க, அது நடக்கட்டும் பாருங்க, நல்லா அடிச்சு விட்டுருவாங்க. அடுத்து ஆண்டவர் மறக்க மாட்டாரு, நம்ம மறக்கிற ஆளுக்கு நம்ம மறந்துடுவோம். ஆனா நந்தால் சகோதரி அப்படி அல்ல. நான் செய்த பொருத்தனை சாதாரணமான பொருத்தனை இல்லை. நம்மளா இருந்தா குழந்தை பிறந்தா பையனை பார்த்தா சிரிக்கிற சிரிப்பு பார்த்தாலையும் வேண்டாம் வேண்டாம், இன்னொரு பிள்ளை பிறந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவோம். இல்லாட்டி இதுக்கு பதில் ஏதாவது ஈடு கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். சரி, சாமிகளுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்து ஆண்டவரை ஏதாவது ரைஸ் பண்ணிடலாமா, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஏதாவது ஐடியா தான் யோசிச்சு பார்ப்போம். நல்ல சகோதரி பாருங்களேன், நாம் எடுத்த தீர்மானத்துல பொருத்தனையில உண்மையாக இருந்தா அப்படியே போய் விட்டால் பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளை நான் தானே சொல்றேன், நீங்க தேவனுக்கு எடுக்கிற சில தீர்மானங்களை செய்யுங்க, 100% செய்யுங்க. கர்த்தர் எதிர்பார்ப்பார். அந்த நிமித்தம் உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருல, பின்வாங்காதீங்க. அதுல என்னடாதீங்க, அந்த தீர்மானத்தின்படி நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். வசனம் சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நம்ம ஜெபிக்க முடிக்க போகிறோம். நான் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம் சேர்ந்து வாசிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. கொடுத்தது 1, கிடைச்சது 5. சொல்லுங்க, கொடுத்தது 1, கிடைச்சது 5. ஆனா நம்ம ஆட்கள் 1 மேலதான் குறியா இருப்பாங்க. 1 பறிச்சு பாட்டில வச்சுக்கணும், 5 கிடைக்காதடி பரவாயில்ல நினைச்சுக்குவாங்க. ஏலி சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எங்க அண்ணா சாமுவேலை கொடுத்துட்டனால இவளுக்கு நீங்க தரணும் ஏசப்பா. பாருங்க ஏசப்பா, ஆண்டவர் பாருங்க, 1 மகளை கொடுத்த அவளுக்கு 5 தரேன்னு சொல்லி 3 குமாரர் 2 குமாரத்திகள் பிள்ளையே பெறாத மலடின்ற என்று சொல்லப்பட்ட அவளுக்கு கர்த்தர் ஏராளமான பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த மாநிலத்தவங்க எல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். அண்ணால் ஒரு பொருத்தனை செய்தவர். அண்ணாளுடைய குறைவு இருந்ததுதான், வேதனை இருந்ததுதான், கண்ணீர் இருந்ததுதான். ஆனால் அண்ணால் ஜெபம் பண்ணினார். நீங்களும் நல்ல